இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வா வந்து நில்லு. என்னடா என்னாச்சு? என்ன பண்ற நீ? பார்த்தா தெரியலையா? பூஜைக்கு பூ வாங்கிட்டு வர சொன்னாங்க, கொடுக்க போறேன். அதெல்லாம் நீ போக கூடாது. கதவை தட்டு, அவங்களே வந்து பூவை வாங்கிட்டு போவாங்க. ஏய், நான் ஏன் உள்ள போக கூடாது? வெளியாளுங்களாம் பூஜையில கலந்துக்க கூடாதான். இந்த பூஜையெல்லாம் அவங்க வீட்டு ஆளுங்க மட்டும்தான் கலந்துக்கணுமா. அதான் கதவை பூட்டி வச்சிருக்காங்க. நீ பாட்டுக்கு கதவை திறந்துட்டு உள்ள போற. நாங்கெல்லாம் வெளியில நிக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? ஏதாவது வளராத. அண்ணன் பூ வாங்கிட்டு வர சொன்னாரு, வாங்க போனேன். என்னைய உள்ள போக கூடாதுன்னு சொல்ற? உனக்கு சொன்னா புரியாதா? வெளியாளுங்க போக கூடாதுன்னு சொல்ற, திரும்ப திரும்ப உள்ள போறேங்கற. ஏய், வெளியாளுங்க தானே போக கூடாது, நான் போனா என்ன? ஏய் டேய், இன்னமாடா புரியல? நீயும் வெளியாள் தான்டா, உள்ளெல்லாம் போக கூடாதான். ஏய், நான் வெளியாளுன்னு யாரா சொன்னா? நான் இந்த வீட்டு பையன்டா, கிருபாண்ணனோட தம்பிடா. அப்படின்னு நீ நினைச்சா போதுமா? அவங்களும் நினைக்கணும்ல. சிஸ்டர் கிருபாண்ண. டே கர்ணா, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு நேரமா உனக்காக வெயிட் பண்றது? உள்ள வா. இந்த வந்துட்டேண்ணா, இந்த வரேன். நீங்க போங்கண்ணா, நான் வரேன். ஏய், இப்ப என்ன சொல்ற? உள்ள போகாதீங்க, வெளிய ஆளுங்க போக கூடாது, அதான் கதவை பூட்டி வச்சிருக்காங்க. அது இல்லாம கிருபாண்ண உங்களை தம்பியா நினைக்கல. அடேங்கப்பா, ஒரு நிமிஷத்துல என்னெல்லாம் சொல்லிட்ட. இந்த பாரு, இது என் வீடு, அவரு என் அண்ணன். நீ தாண்டி தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. ஏண்டா, அவ சொன்னான்னு நீயும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு என்ன வீட்டுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்ற? ஏய், இருக்குடா உனக்கு, வந்து வச்சுக்கிறேன். ஏய், என்ன சிஸ்டர் இதெல்லாம்? கிருபாண்ணனே வந்து உள்ள கூட்டு போறாரு. வெளியாளுங்க போக கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. எனக்கும் அதான் புரியல. தெளிவா வெளியாளுங்க வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனாலதான் நானும் வெளியே நின்னுட்டு இருந்தேன். இவன் பாட்டுக்கு உள்ள போயிடக்கூடாதே, அதனால இவனை திட்டக்கூடாதே, இவன் அசிங்கப்படக்கூடாதுன்னு நான் நின்னுக்கிட்டு இருந்தா கதவை திறந்துட்டு அவரே கூட்டிட்டு போறாரு. சிஸ்டர், எனக்கு ரொம்ப நீங்க தான் தப்பா நினைச்சிருக்கீங்களோன்னு தோணுது. ஏய் வாடா வாடா வா. ஏய் உள்ள வை. வாடா. கர்ணா உட்கார். இப்ப எதுக்குண்ணே? பூஜை முடிஞ்சதும் சாப்பிட்டுக்கலாமே. டேய் உட்கார்றா கர்ணா. ஏன் உட்காரு. அண்ணன் சொன்ன கேட்க மாட்டியா? என்னண்ணே, நீங்க சொல்லி நான் முடியாதுன்னு சொல்லுவேனா? வேணாண்டா, சொன்ன கேளுங்கடா. அவனை உட்கார வைக்காதீங்கடா. சும்மா இருங்கப்பா. நம்ம கர்ணா சாப்பிடாம வேற யாரும் சாப்பிடுறது? டேய், இன்னைக்கு என் கையாலே உனக்கு பரிமாறுறேன். டேய் நீ வா, போய் இலையா.